வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழை, 20 தொழிலாளர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேர் பலி. அமெரிக்காவில் ஜூலை 4 நியூயார்க் நகரின் மேயர் தேர்தல், ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளி ஜோஹ்ரன் மம்தானி தேர்வு. ஜோஹ்ரன் மம்தானி மனநலம் பாதிக்கப்பட்டவர், இந்திய வம்சாவளி மேயர் வேட்பாளரை கடுமையாக சாடிய ட்ரம்ப். இனி விரிவான செய்திகளை காணலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்க உள்ளது. தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதி குறித்த சிறப்பு மலரை வெளியிட்டு தலைமையுரை நிகழ்த்துகிறார். தொடக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கலைவாணர் அரங்கம் 3ஆம் தளத்தில் உள்ள சிற்றரங்கில் கவிதை என்கிற அமர்வு நடைபெற உள்ளது. இதேபோல் வரும் 28ஆம் தேதி 2ஆம் நாள் நிகழ்வில் நாடகம் என்கிற அமர்வு நடைபெற உள்ளது. நிறைவு விழாவில் கனிமொழி எம்பி பங்கேற்று பேசுகிறார். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலு பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டது. மேக வெடிப்பால் அங்கு கனமழை பெய்தது. இதனால் மலை ஓடைகள், ஆறுகள், காட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பல வீடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. கன்யாராவல் பகுதியில் உள்ள ஓடையின் அருகே அரசு நீர்மின் திட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அங்கு தற்காலிக குடில் அமைத்து தங்கியிருந்தனர். அங்கு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 2 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பல நகரங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளி ஜோஹ்ரன் மம்தானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மேயர் பதவிக்கான உள்கட்சி தேர்தலில் முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியோமிவை வீழ்த்தி இந்திய வம்சாவளி மம்தானி வேட்பாளராக வெற்றி பெற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சாத்தியமற்றதாக இருந்த ஒன்று சாத்தியமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரத்தில் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதே தனது முக்கிய நோக்கம் என கூறியுள்ளார். மேயராக பதவியேற்றவுடன் குடியிருப்புகளுக்கு வாடகை உயர்வை முடக்குவதாகவும் மக்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். பெருநிறுவனங்களின் வரி விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் இத்திட்டத்திற்கான நிதியை திரட்ட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மேயர் பதவிக்கான தேர்தலில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோஹ்ரன் மம்தானியை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜோஹ்ரன் மம்தானி ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நவம்பர் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் உள்கட்சி தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் இந்திய வம்சாவளி எழுத்தாளர் மஹ்மூத் மம்தானி வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஜோஹ்ரன் மம்தானியை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜனநாயக கட்சியினர் எல்லை தாண்டி வந்துவிட்டதாக குறிப்பிட்டு இடதுசாரிகள் வென்றிருப்பது ஆபத்தானது என கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியான அவர் மேயராக பதவியேற்றவுடன் குடியிருப்புகளுக்கு வாடகை உயர்வை முடக்குவதாகவும் மக்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். ஆள்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆள்கடத்தல் வழக்கில் போலீசார் தன்னை கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் ஜெகன்மூர்த்தி சென்னை ஹைகோர்ட்டில் முன் ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதியிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் ஆள்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது.
காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். நாகையை சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை செருதூர் கிராமத்தை சேர்ந்த 2 ஃபைபர் படகு மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தினர். செந்தில், சுரேஷ் ஆகிய இருவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி மீன்பிடி வலைகள், தளவாட பொருட்கள் மற்றும் பிடித்த மீன்களை பறித்து சென்றுள்ளனர். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மீனவர்கள் வரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் 3வது நாளாக இன்றும் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. கடந்த 23ஆம் தேதி மெயின் அருவி, ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரித்தது. இதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் அவர்கள் புலியருவி, பழைய குற்றாலம் அருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் 3வது நாளாக இன்றும் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டது. இதனால் அருவிகளில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஆலங்குளம் அருகே கடன் பிரச்சனையால் மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ராமநாதபுரம் மேலக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த முருகப்பெருமாள் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் லாரி டிரைவராக பணிபுரிந்து வரும் முருகப்பெருமாள் கடந்த 3 மாதமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இவரது மனைவி மகாலட்சுமி காளான் உற்பத்தியும் தையல் கடையும் நடத்தி வருகிறார். முருகப்பெருமாள் தொழில் தொடங்குவதாக கூறி கடன் பெற்றதில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகப்பெருமாள் அரிவாளால் மகாலட்சுமியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மகாலட்சுமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலங்குளம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தகராறில் மனைவியை கணவன் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக கபினி மற்றும் KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இரு அணைகளும் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டி உள்ள நிலையில் உபரி நீர் 60,000 கன அடி திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த நீர்வரத்து தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு வர தொடங்கியதை அடுத்து நேற்று மாலை 16,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக உயர்ந்து 24,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் நீரின் கொள்ளளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை உத்தரவு நீட்டிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சங்கராபுரம் அருகே கையாடல் செய்த சுய உதவி குழு தலைவி மீது நடவடிக்கை எடுக்கும்படி அக்குழுவில் உள்ள பெண்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரியா என்ற பெண் மகளிர் சுய உதவி குழு மூலம் 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் கடன் பெற்று தந்துள்ளார். இந்நிலையில் கடனை பெற்ற சுய உதவி குழு பெண்கள் 2 ஆண்டுகளில் கடனை கட்டி முடித்துள்ளனர். மேலும் 50,000 கடனை பெறுவதற்காக குழு தலைவி பிரியாவிடம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களை கொடுத்துள்ளனர். இவ்வாறு பெறப்பட்ட ஆதார் கார்டுகளில் இருந்து பிரியா முறைகேடாக கடன் பெற்றுள்ளார். இதனை அறிந்த அந்த பெண்கள் குழு தலைவி பிரியா மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த நிதி நிறுவன வங்கி மேலாளர் முருகன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். மகளிர் குழு என்ற பெயரில் குழு தலைவியை கையாடல் செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெற்றியூர் அருகே குளிர்சாதன பெட்டியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார்.
சென்னை திருவொற்றியூர் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள குளிர்சாதன பெட்டி பழுதடைந்துள்ளது. இதனை சரி செய்வதற்காக தனியார் நிறுவனத்திலிருந்து 3 பேர் வந்துள்ளனர். இதில் 17 வயது சிறுவனான விக்னேஷ் என்ற இளைஞர் குளிர்சாதன பெட்டியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் விக்னேஷுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் ஆட்டோ மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நிலையில் விக்னேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். ITI படித்து வந்த அவர் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டியை கட்டித்தர கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தொட்டிக்குப்பம் கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதாகி கட்டுமான கம்பிகள் பெயர்ந்து இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் குழந்தைகள், முதியவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் நீர்த்தேக்க தொட்டி அருகில் உள்ள பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருவதால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன்னர் நடவடிக்கை எடுக்கும்படி அப்பகுதி மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர கோரி அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே அனுமதியின்றி பட்டாசு உற்பத்தி செய்த பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 2 போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தம்மம்பட்டி உடையார்பாளையம் பகுதியில் வீட்டில் பட்டாசு தயாரிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் லூர்துசாமி வீட்டில் அனுமதியின்றி வெளிப்பொருட்களை வாங்கி வந்து பட்டாசு தயாரித்தது தெரிய வந்தது. மேலும் பட்டாசு சுற்றும் தொழில் செய்து வரும் புஷ்பா என்ற பெண்ணும் அனுமதி இல்லாமல் பட்டாசை தயார் செய்து வந்துள்ளார். இதையடுத்து வீட்டில் இருந்த 15,000 மதிப்புள்ள பட்டாசு மூலப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மற்றும் தயார் செய்யப்பட்ட பட்டாசுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து லூர்துசாமி, புஷ்பா ஆகிய 2 மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறந்தாங்கி அருகே ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் ஆனி திருமஞ்சன திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலில் கடந்த 21ஆம் தேதி ஆனி திருமஞ்சன திருவிழா தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாளில் ராஜ அலங்காரத்தில் தியாகராஜ மண்டபத்தில் எழுந்தருளி மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் பெரிய வெள்ளி பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு 4 மாட வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசையை ஒட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஊஞ்சல் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெற்றன. உற்சவர் அங்காளம்மன் ராஜ்ய பிரத்யானி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பூசாரிகள் உற்சவர் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர வைத்து தாலாட்டு பாடல்களை பாடினர். இதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அம்மனை வழிபட்டனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவிடம் இருந்து புதிய போர் விமானங்களை வாங்க இங்கிலாந்து முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் அதிநவீன போர் விமானங்களை தயாரித்து வருகிறது. எதிரி நாடுகளில் ரேடாரில் சிக்காமல் பறந்து செல்லும் திறன் கொண்ட இந்த போர் விமானங்களை குறுகிய ஓடுபாதையில் இயக்குவது மற்றும் போர் கப்பல்களில் தரையிறக்கம் போன்ற அசாத்திய திறன்களை கொண்டது. இந்த F-35 ரக போர் விமானம் ஒன்றின் விலை 860 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவிடம் இருந்து புதிதாக 12 F-35 ரக போர் விமானங்களை இங்கிலாந்து வாங்க முடிவு செய்துள்ளது. அணு ஆயுதங்களை ஏற்றி சென்று இலக்கை தாக்கும் வகையில் இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் தாக்குதல் நடத்துவோம் என ஈரானை ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க விமானப்படைகள் குண்டு வீசி தாக்கியது. இதையடுத்து 2 வாரங்களாக நடைபெற்று வந்த போரில் ட்ரம்ப் தலையீட்டால் முடிவடைந்தது. இரு நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர். இந்நிலையில் நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் முழுதுமாக அழிக்கப்பட்டு விட்டது என்று நம்புவதாக தெரிவித்தார். மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்டம் முடிந்துவிட்டது எனவும் அதை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் நெல்லை ராயல் கிங்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. 9வது டிஎன்பிஎல் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தோல்வியை சந்திக்காமல் அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் நெல்லையில் இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் 24வது லீக் ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. அடுத்த சுற்றுக்கு முன்னேற இரு அணிகளுக்கும் இந்த ஆட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே வெற்றிக்காக இரு அணிகளும் போராடும் என்பதால் இந்த ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 72,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு 9,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 72,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 79,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 257 புள்ளிகள் அதிகரித்து 83,012 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 74 புள்ளிகள் அதிகரித்து 25,319 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100 கருத்தரங்கம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழை, 20 தொழிலாளர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேர் பலி. அமெரிக்காவில் ஜூலை 4 நியூயார்க் நகரின் மேயர் தேர்தல், ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளி ஜோஹ்ரன் மம்தானி தேர்வு. ஜோஹ்ரன் மம்தானி மனநலம் பாதிக்கப்பட்டவர், இந்திய வம்சாவளி மேயர் வேட்பாளரை கடுமையாக சாடிய ட்ரம்ப். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.